புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் பற்றி தான் ஓரளவுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் வந்து சீரியஸாக சொல்லணும்னா டெய்லி அட்லீஸ்ட் 30 to 60 minutes ஆக்டிவாக இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு தான் நான் சொல்கிறேன். பர்சனலாக எல்லாரோட ஹெல்த்துக்காக தான் நான் சொல்கிறேன், வெல்பீயிங்காக தான் நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட அவுட்கம் வந்து சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இனிஷியலாக ஒரு 30 minutes ஏதாவது கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேனலில் நிறைய வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். அதுவும் எப்படின்னா 7 minutes ஒர்க் அவுட்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு as well as iOSல இன்ஸ்டால் பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து ரொம்ப கைட் பண்ணும். எந்த மாதிரி கைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும், எவ்வளோ இன்டர்வலில் பண்ணணும், டைமர் ஓடும், வாய்ஸ் வரும். ஸோ இவ்வளோ ப்ராப்பராக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளை கைடடாக கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப். ஓகே, அது வந்து இனிஷியலாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், எந்த அளவுக்கு இன்டென்ஸாக போகுதுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து அதே சமயம் வந்து அந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டே உங்கள் ஃபிட்னஸோட லெவல் என்ன அப்படின்றத சொல்லிட முடியும். ரைட்டு, சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ், ஏன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் தான் வந்து இப்போ யாரெல்லாம் ஃபிட்னஸ்குள்ளே வராங்களோ ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வேணும்ல. ஏன் நான் சைக்கிளிங் போகிறேன், எனக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வேணும். ரன்னிங் போகிறேன், எனக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வேணும். ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வேணும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ஈஸியாக வாங்குகிற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் வந்து ஷவுமி தான் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் எப்போ இருந்தோ இருக்குது ப்ரோ. ஃபாசலில் இருக்குது, ஃபிட்பிட்டில் இருக்குது, கார்மினில் இருக்குது, எப்போ இருந்தோ இருக்குது. ஆனால் இது எல்லாமே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட்லியாக இருந்தது. எல்லாராலையும் வாங்க முடியல. எல்லாரும் வாங்குகிற அளவுக்கு சீப்பாக இல்லவே இல்லை. ஸோ எல்லாரும் வாங்குகிற அளவுக்கு ஈஸியாக 1000 ரூபா செலவு பண்ணால் கூட ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்களை கூப்பிட்டு போனது தான் Mi Band 1. ஸோ இந்த Mi Band 1 மூலமாக நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெய்லி எவ்வளோ நடக்கிறீங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுறீங்க, அதே சமயம் உங்களோட தூக்கம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ Mi Band 1 ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிட்டத்தட்ட அப்படியே வளர்ந்து வந்து Honor Band 6 நிற்கிது. என்ன ப்ரோ மீலேருந்து ஹானர் வந்துட்டிங்கன்னா, ஹானர் பேண்டும் இம்ப்ரெசிவாக தான் ப்ரோ இருந்தது. ஹானர் பேண்ட் 5 ஃபஸ்ட்டு வரும்போது அந்தளவுக்கு, அதாவது 4ஆக இருக்கட்டும் 5ஆக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வரும்போது சின்ன நிறையா பக்ஸ் இருந்தது. சின்ன பக்கு, ஆனால் நிறையா இருந்தது. ஸோ அது ரொம்ப அநாயகமாக இருந்தது. நம்ம கிட்டத்தட்ட பர்சனலாக யூஸ் பண்ணும்போது விக்கிலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு சொல்லிகிட்டு இருப்பான், என்ன ஆண்டவா இது, நான் நடக்கவே இல்லை ஆனால் தப்பாக கவுண்ட் காட்டுது, நான் நடக்கிறேன் அப்பயும் எனக்கு தப்பாக கவுண்ட் காட்டுது. இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்டேட்ஸ்லாம் வந்தது. ஹானர் பேண்ட் 5 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு ப்ரோ. வேறு லெவலில் இருந்தது அதோட பர்ஃபார்மன்ஸு, அதோட அது காட்டக்கூடிய வேல்யூஸ்லேருந்து எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருந்தது. ஸோ இப்போ ஹானர் பேண்ட் 6 வேறு வருது இல்லை. ஹானர் பேண்ட் 6 வந்து இன்னும் பெரிய டிஸ்பிளே, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸோடு வந்திருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் வேறு, ஃப்ளிப்கார்ட் லிஸ்டிங்லேருந்து நிறைய பசங்க வேறு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹானர் பேண்ட் 6 எந்த அளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் எந்த அளவுக்கு நமக்கு தேவை, சீரியஸாகவே தேவை தானே, அது இருந்ததுன்னா என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டியெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும், அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அந்த ஹானர் பேண்ட் 6 அது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்னு வேறு சொல்லியிருக்குல்ல. அதில் முக்கியமாக அவங்க என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, SpO2 பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், அது உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பாடி டெம்பரேச்சரை நாங்கள் மானிட்டர் பண்ணி சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம யாருமே மானிட்டர் பண்ணதில்லை. ஸோ ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸில் நிறைய நல்லதும் நடக்குது, அதே சமயம் நிறையா பயமுறுத்துகிற மாதிரியான ஃபேக்டர்ஸும் இப்போ இன்க்ளூட் ஆகுது. இவ்வளோ வேல்யூஸ்லாம் யாருமே பார்த்து வாழ்ந்தது இல்லையா இவ்வளோ நாளாக? ஏன் அவங்களாம் ஃபிட்டாக இல்லையா? ஸோ நல்ல சாப்பாடு சாப்பிட்றது தான் சீரியஸாக முக்கியம். ஹெல்த்தியான ஹேபிட் ஃபஸ்ட்டு, உங்களோட ஹேபிட்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும். தம் அடிக்கிறீங்களா, தயவுசெய்து அதை குவிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தண்ணி அடிக்கிறீங்களா, அது கூட எப்படியாவது பொறுமையாக அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்களா, அதை நிறுத்த முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக நிறுத்திட்டாலே நம்ம ரொம்ப ஃபிட்டாக தான் இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். ஹெல்த்தியாக இருக்கிறது வேறு, ஃபிட்டாக இருக்கிறது வேறு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். அதை தொடர்ந்து நம்ம ஒரு 30 minutes 60 minutes டெய்லி வந்து ஏதாவது ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே இன்வால்வ் பண்ணோன்னா ஃபிட்டாகவும் இருப்போம், ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. ஏன்னா ஃபிட்னஸில் இருக்கிற யாரும் தம் அடிக்கிறது இல்லையா என்ன? ஸோ அது வந்து ஹெல்த்தியான ஹேபிட்டே கிடையாது. ஸோ அதெல்லாம் குவிட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, வருவோம் இந்த ஹானர் பேண்ட் 6க்கு வருவோம். ஸோ இந்த ஹானர் பேண்ட் 6 என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பயங்கர ப்ரிசைஸாக உங்களுக்காக உங்கள் ரிஸ்ட்டில் இந்த பேண்டை நீங்கள் மாட்டினீங்கன்னா SpO2 வேல்யூவை ரொம்ப அக்யூரேட்டாக மானிட்டர் பண்ணி தருவாங்களாம் ப்ரோ.
ஸோ திரும்பியும் இந்த SpO2 தான் இப்போ அதிகமாக பேசப்படுது. காரணம் யார்? எல்லாம் இந்த பெருந்தலைவர் கோவிட் தான். அவரால் தான் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, அடுத்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 1.47 இன்ச் லார்ஜ் டிஸ்பிளேங்க. இதனால் வந்து உங்களுக்கு 148% மோர் டிஸ்பிளே ஏரியா. இப்போ டிஸ்பிளே ஏரியாவெல்லாம் பற்றி நிறைய பேர் வருத்தப்படுறீங்களான்னு எனக்கு தெரில. பட் டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்கிறது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்குறதுக்கும் கால்ஸ் வரதை பார்க்குறதுக்கும் இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். யூனிக் டிசைன்ஸ் இருக்கான். சைடில் வந்து ஹானர்ன்ற பிராண்டிங் வேறு இருக்குது. அது வேறு யூனிக் டிசைனாக ஃபீல் ஆகுதான். அது தவிர 24 ஹவர்ஸ் உங்களால் ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரீடிஃபைனிங் ஃபிட்னஸ் ட்ராக்கர் வித் லார்ஜர் ஸ்க்ரீன். திரும்ப ஒரே விஷயத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரே விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ லார்ஜர் ஸ்க்ரீன் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அடிச்சு விட முடியுமோ அவ்வளோ அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இப்போ டிஸ்பிளே பெருசாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டா? டிஸ்பிளே பெருசாக இருக்கிறது மட்டும் ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, இல்லாட்டி அக்யூரசி செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறது முக்கியமான விஷயமா இருக்குமா? அதே மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பேட்ரி இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸ்லீப் மானிட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவ்டு சஜஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஸ்லீப் ஸ்டேஜஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தூங்குறதுல, அதை நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லுது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, மேஜர் ப்ராப்ளம் இப்போ அதாவது இப்போ தூக்கம் வரலன்னு சொல்கிற மக்களுக்குலாம் என்ன தெரியுமா? விடிய ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதாவது இருட்டினதுக்கப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக வச்சு ஃபோன் யூஸ் பண்ணுறது, இதனாலே கண்ணை விஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஆக்டிவிட்டி ட்ராக்கருக்கு வந்து ஆட்டோ டிடெக்ட் ஒர்க் அவுட் டைப்ஸ் வேறு இருக்கான். அதாவது இந்த சாம்சங் வாட்ச்சு, ஆப்பிள் வாட்ச் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ரொம்ப நேரம் நீங்கள் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் வேகமாக நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கடைக்கே போகிறீங்க, அது ஸ்லோவாக போகிறதுக்கு பதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே நம்ம சொல்லுவோம் வாக்கிங் டிடெக்டடு, வாக்கிங் ஒர்க் அவுட்டாக இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர் ரன்னிங்காக, இண்டோர் ரன்னிங்காக, அவுட்டோர் வாக்கிங்காக, அவுட்டோர் சைக்கிளிங்காக, இண்டோர் சைக்கிளிங், ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் அவுட், இண்டோர் ஸ்விம்மிங், ரோயிங், எலிப்டிக்கல் மிஷினு, இண்டோர் வாக்கிங் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் எவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா BPU Pro இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் 5000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதில் வந்து பில்டின் GPS வேறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 60+ ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷாக பயங்கரமான கலர் ஆப்ஷன்ஸோடு வரப்போகுது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கராக இருந்தாலும் நாங்கள் வந்து பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். அப்புறம் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இதெல்லாமே ஆனால் சப்ஜெக்டிவான விஷயங்கள் தான். 10 days வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஹெவி யூசேஜ் இருக்குமா, 14 days வந்து டிபிக்கல் யூசேஜ் இருக்குமா, இது வந்து சப்ஜெக்டிவ் தான். கன்ஃபார்மாக சப்ஜெக்டிவ். இந்த வேல்யூ வந்து செட்டே ஆகலை. நீங்கள் வந்து டிபிக்கல் யூசேஜ் வந்து 14 daysங்கிறது வந்து அதாவது யதார்த்தமாக யூஸ் பண்ணுற மிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஹெவி யூசர்னால் அதிகமாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிட்டு எப்பயுமே ஃபோன் வந்து பேரடாகவே இருந்ததுன்னா, ஆனால் 4 days தான் கம்ப்ரமைஸ் ஆகுமாங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. இப்போது அதாவது மக்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து எடுத்து கொடுத்த டேட்டா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டேட்டாலாம் வந்து வேலிடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? சரிதான் ப்ரோ, இவ்வளோ தூரம் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ்லாம் பற்றி பேசுகிறோம், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது அப்படின்னும் போது, இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? பக்ஸ். ஸ்மார்ட் ஃபோன்னாலே இப்போலாம் பக்காக தான் இருக்குது. அப்படியே பக் இல்லாமல் வந்தாலும் அடுத்து அப்டேட் கொடுத்து பக்கு கொடுப்போம், அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ்லையும் நிறைய பக்ஸ் இருந்தது ப்ரோ. அதுவும் சில சமயம்லாம் ரொம்ப கொடூரமான பக்ஸ்லாம் இருந்தது. நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், செம காண்டாகவும் இருக்கேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்த ஒரு பக் அப்படின்னு சொல்லணும்னா, அமேஸ்ஃபிட் வேர்ஜிலைட்டில் கூட இப்போ கரண்ட்டாக ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். அமேஸ்ஃபிட் பிப்எஸ், எப்பா சாமி, பிப்எஸில் வந்து 2.5 மணி நேரம் சைக்கிள் ஓட்டி முடிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுது? திடீர்னு ஒரு வைப்ரேஷன். என்னன்னு பார்த்தா ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகிட்டு நீ ஒன்றுமே கழட்டலை, முதலேருந்து போ அப்படின்ற மாதிரி இருக்கும். 2.5 மணி நேரம் டாஸ்க்கெல்லாம் திரும்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இதுவே சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷனுக்குள்ளே இருக்கீங்க, சைக்கிளிங் இல்லை ரன்னிங் காம்படிஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ இதனால தான் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ப்ரோ எனக்கு வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கர் மேலே நம்பிக்கையே இல்லை, அதோட பர்ஃபார்மன்ஸ் மேலே சீரியஸாக நம்பிக்கையே இல்லை, அதில் வேல்யூ காட்டுது எல்லாம் கரெக்டு தான், பட் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு சில வேலைலாம் பண்ணும்போது அந்த வேல்யூவை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன். எனக்கு அந்த வேல்யூ வந்து கம்பல்சரியாக தேவை. நான் அதை வந்து ஒரு சில இடத்துல சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் எதாவது காம்படிஷனில் இருந்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் வந்து என்னால் ரிலையபிளாக நம்ப முடியல. அந்த மாதிரியான நிலைமைக்குள்ளே போகும்போது செம்ம காண்டாக இருக்கும். அவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் வந்து ஆப்புக்கு போட்டுமா, நான் ஸ்மார்ட் ஃபோன் தான் எப்படியும் யூஸ் பண்ணுறேன்ல, நான் அப்போ ஸ்மார்ட் ஃபோன் என் கூடயே தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சே நான் என்னோடய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மானிட்டர் பண்ண முடியுமா, கரெக்டான வேல்யூஸ் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டால் சீரியஸாக சொல்யூஷன் இருக்குது ப்ரோ. இப்போது சைக்கிளிங் போகிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ரன்னிங் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப்லாம் என்ன பண்ணுவான்னா நைக் ரன் யூஸ் பண்ணுவான். ஸோ அதுலேருந்து வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கிராஸ் பிளாட்ஃபார்ம் வேறு, சோஷியல் மீடியாவில் போடணுமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கலாம், இல்லையா ஷேர் பண்ணணுமா ஷேர் பண்ணுறதுக்கு லிங்கோடையே கொடுத்துரும்.
ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிப்பஸில் எப்படி இருந்ததுன்னா டேட்டா காலி. ஸோ டேட்டாவை ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணல, மெயின்டைன் பண்ணல. என்ன ஒன்றா 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது திடீர்னு அதுவே ரீபூட் ஆகும், டன், காலி. ஸோ இப்போ வேர்ஜ் லைட்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஜ் லைட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கராக தான் இருந்தது இது வரைக்கும் பார்க்கும்போது. இப்போ ரீசெண்டாக ஏதாவது அப்டேட் வந்து தான் என்ன ஆச்சுன்னு தெரில. நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஒரு பேட்ரி வந்து 14% இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து 35 அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பை ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. உங்களோட பர்சனல் பெஸ்ட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறீங்களா, நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து உங்களை புஷ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அமேஸ்ஃபிட்டில் உள்ளது தான் பை ஸ்கோர். ஸோ இந்த PAI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் வரும். இவங்க என்னாச்சுன்னா 30 அச்சீவ் பண்ணிட்டீங்க, கெத்து, நெக்ஸ்ட் நீங்கள் 50க்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரி, நானும் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50க்கு மூவ் ஆகுது. 50க்கு போகும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் அச்சீவ்டு 50 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ட்டு வருது. ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த 15 வந்ததுமே அப்படியே ஹேங் ஆகிடுச்சு. என்னடா இது ரொம்ப நேரமாக 50லேயே இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வாட்ச் வந்து ரீபூட் ஆச்சு. ரீபூட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் 35 அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஆட பாவி, இவ்வளோ நேரம் அப்போ அந்த 20-25 நிமிஷமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேனே, அந்த டேட்டாலாம் எங்கடா? அதெல்லாம் கிடையாது, நீ எப்போ பண்ண? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான பங்கமான சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேவலமான சுச்சுவேஷன் நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அது எந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் கார்மின் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபிட்பிட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லையா ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணி அதில் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது ப்ரோ, ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த சம்பவம் பார்த்தா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் மறக்காம என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹானர் பேண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க? 3000 ரூபாய்க்கு வந்தால் ஓகேயா, இல்லாட்டி சப்போஸ் அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக ப்ரைஸ் பண்ணாங்கன்னா உங்களோட கருத்து எப்படி இருக்கும், நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, டாடா, பை பை, ஹேவ் அ நைஸ் டே. சேஃபாக இருந்துக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் தான் இப்போதைக்கு நிலமை. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்கலாம்.